வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தாலுமே பேசுகிற ஒரே விஷயம் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் இது நேற்று இன்றைக்கி வந்த விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல தசாப்த கால வரலாறு இருக்குது. இந்த வீடியோவில் ஏஐ எப்படி ஆரம்பித்தது, இன்றைக்கி இருக்கிற நிலைக்கு எப்படி வந்துச்சுன்னு ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐயோட தந்தைன்னு நம்ம ஆலன் டூரிங் என்பவரை சொல்லலாம். 1950 அவர் ஒரு கேள்வி கேட்டார். மெஷின்களால் மனுஷங்க மாதிரி யோசிக்க முடியுமா? இதுதான் ஏஐக்கு விழுந்த முதல் புள்ளி. அதுக்கப்புறம் 1956 நடந்த டார்ட்மவுத் மாநாட்டில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பெயரே அதிகாரப்பூர்வமாக வைக்கப்பட்டுச்சு. 60களில் விஞ்ஞானிகள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. எலிசா அப்படிங்கிற முதல் சாட்பாட் அப்போவே உருவாக்கப்பட்டுச்சு. இது மனுஷங்க பேசுகிற மாதிரி சில பதில்களை கொடுக்கும். அப்போவே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆரம்பத்தில் நிறைய எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்போ இருந்த கம்ப்யூட்டர்கள் அந்த அளவுக்கு வேகமாக இல்லை. இதனால் அரசாங்கம் கொடுத்த நிதியை நிறுத்திட்டாங்க. இதனால் ஏஐ வளர்ச்சி கொஞ்சம் காலம் அப்படியே நின்று போச்சு. இதைத்தான் ஏஐ வின்டர் அல்லது ஏஐயின் பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 90களில் டெக்னாலஜி வளர ஆரம்பித்தது. 1997 ஐபிஎம்மோட டீப் ப்ளூ அப்படிங்கிற கம்ப்யூட்டர் உலக செஸ் சாம்பியன் கேரி காஸ்பரோவை தோற்கடிச்சது. இது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பெரிய சம்பவம். அதுக்கப்புறம் கூகுள், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் ஏஐயில் அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற சிரி, அலெக்சா, அப்புறம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சாட்ஜிபிடி, கிளாட், கூகுளோட ஜெமினை வரைக்குமே எல்லாமே ஏஐயோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான். இன்றைக்கி ஏஐயால் படம் வரைய முடியும், பாட்டு பாட முடியும், ஏன் நம்மளோட வேலைகளை கூட சுலபமாக்க முடியும். ஸோ ஏஐ அப்படிங்கிறது ஏதோ மாய மந்திரம் கிடையாது. இது பல வருஷங்களாக மனுஷங்க செஞ்ச உழைப்போட பலன்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஐயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.